கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சென்னை கேளம்பாக்கம் அடுத்த பொன்மாரில் பாதிரியார் கணவனால் மனைவி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க முடியாது. பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய பாதிரியாரே கள்ளக்காதல் மோகத்தில் அப்பாவி மனைவியை அடித்துக் கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த கொலை வெறும் கள்ளக்காதல் மோகத்தினால் மட்டும் நடந்ததல்ல. அதன் பின்னால் ஒரு போதை மாத்திரை மாஃபியாவே மறைந்திருக்கிறது. ஆம், கொல்லப்பட்டவர் வைஷாலி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள குணாஃபா பகுதியை சேர்ந்தவர். 30 வயதாகும் இவருக்கு 2020ஆம் ஆண்டு சென்னை கேளம்பாக்கத்தை சேர்ந்த விமல்ராஜ் என்பவரோடு திருமணம் முடிந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. 35 வயதாகும் விமல்ராஜ் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். கேளம்பாக்கத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் துணை பாதிரியாராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியன்று உடல்நலக்குறைவால் வைஷாலி இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் விமல்ராஜ். இந்த தகவல் மும்பையில் இருந்த வைஷாலியின் பெற்றோரின் நெஞ்சில் இடியை இறக்கியிருக்கிறது. உடனே சென்னை வந்தவர்கள் மகளின் சடலத்தை கட்டித் தழுவி கதறியிருக்கிறார்கள். அப்போதுதான் வைஷாலியின் கழுத்தில் காயங்கள் இருப்பதை கண்டிருக்கிறார்கள். உடனே மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வைஷாலியின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விமல்ராஜிடம் விசாரித்ததில் கள்ளக்காதலை கண்டித்ததால் கழுத்தில் காலை வைத்து நெரித்து கொலை செய்துவிட்டதாக கூறியிருக்கிறார். இதனால் போலீசார் விமல்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறை சென்ற சில நாட்களிலேயே விமல்ராஜ் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். ஆனாலும் இந்த வழக்கில் வைஷாலியின் பெற்றோருக்கு சந்தேகம் தீரவில்லை. மகளின் மரணத்தில் ஏதோ மர்மம் ஒளிந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன் பேரில் தனிப்படை போலீசார் விசாரித்ததில் விமல்ராஜின் உண்மை முகம் வெளிவந்தது. மனைவியை கொலை செய்த பாதிரியார் விமல்ராஜுக்கு பொன்மார் பகுதியில் வசித்து வந்த ஜெபஷீலா என்ற பெண்ணுடன் கள்ளத் தொடர்பு இருந்துள்ளது. இவர்கள் வெறும் கள்ளக்காதலர்கள் மட்டுமல்ல, கள்ளத்தனமாக போதை வஸ்துக்களை மாணவர்களுக்கு கொடுக்கும் சப்ளையர்களும் கூட. ஆம், விமல்ராஜ் மும்பையில் உள்ள மாமியார் வீட்டில் தங்கியிருந்த போது அங்கிருந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போதை மாத்திரைகள் விற்கப்படும் தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே அந்த போதை மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி வந்து உள்ளூரில் விற்பனை செய்து வந்திருக்கிறார். வெளியே பாதிரியார் என்ற போர்வையில் ஏரியாவுக்கு ஒரு சப்ளையராக பணிக்கு அமர்த்தி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்துள்ளார். அப்படி போதை பிசினஸ் அமோகமாக நடந்து கொண்டிருந்த வேளையில்தான் வீட்டில் இருப்பு வைத்திருந்த சுமார் 3000 மாத்திரைகளை வைஷாலி பார்த்திருக்கிறார். சந்தேகமடைந்தவர் உடனே அந்த மாத்திரைகளை மும்பையில் உள்ள தனது சகோதரருக்கு அனுப்பி விசாரித்துள்ளார். அதில்தான் அவை அனைத்தும் போதை மாத்திரைகள் என்று தெரிந்துள்ளது. உடனே இந்த தொழிலை இத்தோடு நிறுத்தாவிட்டால் போலீசில் கூறிவிடுவதாக கணவனை மிரட்டியிருக்கிறார் வைஷாலி. அடுத்த கணமே இந்த விஷயத்தை கள்ளக்காதலி ஜெபஷீலாவிடம் கூறியுள்ளார் விமல்ராஜ். வைஷாலியை விட்டு வைத்தால் மொத்த சாம்ராஜ்யத்தையும் சர்வநாசமாக்கி விடுவார் என்று இருவரும் நினைத்திருக்கிறார்கள்.
இதையடுத்து போதை மாத்திரைகளை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த தினேஷ், சந்திரசேகர், அரவிந்த், அஜய், மைக்கேல், கிறிஸ்டோபர் என்கிற சங்கர் ஆகியோர் உதவியுடன் மனைவி வைஷாலியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு நாடகமாடியிருக்கிறார் பாதிரியார் விமல்ராஜ். இதையடுத்து புதிய வழக்கு பதிவு செய்த தாழம்பூர் போலீசார் பாதிரியாரின் கள்ளக்காதலி ஜெபஷீலா உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் ஜெபஷீலாவின் வீட்டிலும் பாதிரியாரின் வீட்டிலும் இருந்து 3000 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றினர். இவர்களில் கைது செய்யப்பட்ட தினேஷ் மீது 6 வழக்குகளும், அரவிந்த் மீது 6 வழக்குகளும், அஜய் மீது 20 வழக்குகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.